வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது. இலங்கையில் இந்திய ரூபாவில் கடன்களை பெற அனுமதி. கோட்டாவின் வீடு பறிபோனது. தொழிற்சங்க நடவடிக்கை இடைநிறுத்த இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் முடிவு. சீன ஜனாதிபதியை சந்தித்த பிரதமர். மனித புதைகுழி அகழ்வில் தாமதம். முன்னாள் கடற்படை தளபதிக்கு பிணை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதன் பின்னணியில் நேபாளத்திற்கு ஒரு சிறப்பு குழு அனுப்பப்பட்டதாகவும் இது ஒரு நீண்டகால இரகசிய நடவடிக்கை என்றும் போலீஸ் ஊடக தொடர்பாளர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்தார். மேலும் இலங்கை போலீஸ் துறை வாரங்களுக்குள் இரண்டாவது பெரிய சர்வதேச கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. நாடு முழுவதும் பல கொலைகள் தொடர்பில் தேடப்படும் பிரபல பெண் சந்தேக நபரை கைது செய்துள்ளது என குறிப்பிட்டார். இதேவேளை வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள தப்பியோடியவர்களுக்காக இலங்கை போலீசாரால் 40க்கும் மேற்பட்ட சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வுட்லர் உறுதிப்படுத்தினார். 2025ஆம் ஆண்டில் மட்டும் 18 சந்தேக நபர்கள் வெற்றிகரமாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வுத்துறை சிஐடி தலைமையிலான இரகசிய நடவடிக்கையை தொடர்ந்து ஐஜிபியின் நேரடி தலையீட்டின் மூலம் சமீபத்திய கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை, பூட்டான், நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு இந்திய ரூபாயில் கடன்களை வழங்க இந்திய ரிசர்வ் வங்கி தீர்மானித்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிவித்தலின் பிரகாரம் அந்நிய செலாவணி முகாமித்துவம், கடனை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் கடன் வழங்குதல் விதிமுறைகளில் முக்கியமான திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. அதன்படி அந்நிய செலாவணி முகாமித்துவ சட்டம் 1999இன் 42வது உறுப்புரிமையின் கீழ் இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலாவணி முகாமித்துவ கடன் பெறுதல் மற்றும் கடன் வழங்குதல் திருத்தம் விதிமுறைகள் 2025 என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. புதிய திருத்தத்தின்படி இந்திய வங்கிகள் அத்துடன் அவற்றின் வெளிநாட்டு கிளைகளும் இலங்கை, பூட்டான், நேபாளம் ஆகிய நாடுகளின் வங்கிகள் அல்லது தனிநபர்களுக்கு இந்திய ரூபாயில் கடன் வழங்க அனுமதி வழங்கியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு சொந்தமானதாக கூறப்படும் கதிர்காமத்தில் மெனிக்கங்கைக்கு அருகிலுள்ள வீடு நீதிமன்றத்தினால் திங்கட்கிழமை நீர்ப்பாசனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறையால் வழக்கு தாக்கல் செய்ததுக்கு அமைய குறித்த கட்டிடம் அரசாங்கத்திடம் வழங்கப்பட்டுள்ளது. முனராகலை நீர்ப்பாசன இயக்குநர் அப்துல் யஃபார் குறித்த கட்டிடத்தை கையகப்படுத்தியுள்ளதோடு இந்த கட்டிடம் அரசாங்க அதிகாரிகளுக்கான தங்குமிடமாக பயன்படுத்தப்படும் என்றும் அதில் இருந்து அரசாங்கத்திற்கு வருமானம் கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் அனைத்து தொழிற்சங்கங்களும் செப்டம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய தொழிற்சங்க போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளன. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்க நிர்வாக குழு உறுப்பினர்கள் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்தார். தொழிற்சங்கத்தின் 24 முன்மொழிவுகளுக்கு அமைச்சர் உடன்பட்டுள்ளதாகவும் எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் அளிப்பதாக உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சரிடமிருந்து எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் கிடைத்தவுடன் அனைத்து தொழிற்சங்கங்களும் தொழிற்சங்க போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். அமைச்சரின் எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் சீன நாட்டு ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இடையிலான அதிகாரப்பூர்வ சந்திப்பு இன்று பெய்ஜிங்கில் உள்ள மக்கள் மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான சமூக, பொருளாதார, கடல்சார் மற்றும் பிற பலதரப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துதல், பெல்ட் அண்ட் ரோடு முன்முயற்சியின் கீழ் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தல் மற்றும் முக்கிய வளர்ச்சி கூட்டாண்மைகளுடன் முன்னேறுதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மழையுடனான வானிலை ஆரம்பமாகியுள்ள காரணத்தால் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தாமதப்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்துக்கு அறியப்படுத்தப்பட்டுள்ளது. சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நேற்று எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் நீதவான் கள விஜயத்தினை மேற்கொண்டார். இதன்போது மனித புதைகுழி காணப்படும் பகுதி சதுப்பு நிலமாக உள்ளதை நீதவான் அவதானித்துள்ளார். இந்த நிலையில் வழக்கு எதிர்வரும் நவம்பர் 3ஆம் தேதி ஒத்திவைத்து நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பொத்துக்கேரவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகெதெனவுக்கு குருநாகல் நீதவான் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது. கடற்படை இயக்குநராக இருந்த காலத்தில்
பொத்துக்கெரவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் உலகெதென கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். 2022 ஆண்டு போராட்டக்காரர்களால் எரியூட்டப்பட்டு அளிக்கப்பட்ட கிரிப்பன் பெவ மகாவலி அதிகார சபை சொத்துக்கு இழப்பீடு பெற அரசாங்க அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவுக்கு கொழும்பு பிரதான நீதவான் அசங்கு எஸ் போதரகம செவ்வாய்க்கிழமை பிணை வழங்கியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்.